படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி இன்னைக்கு எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க. யாரும் ப்ரொமோஷனுக்குலாம் வரதில்ல. பட் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல. இன்னைக்கு சினிமா அழிஞ்சிட்டு வருதுன்றது சொல்லலாம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி உலகம் அழிகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது. ஆனால் அதாவது உங்களுக்கு தெரியுது, அது நடிக்கிற ஹீரோயின்ஸுக்கும் இன்னைக்கு தெரியணும் கேரக்டர். இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்க. நான் சொல்கிறேன், பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஓன்லி பிந்து மாதவி, ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியால இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, மலேசியால இருந்து வந்திருக்காரு. அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டுல ஓடணும்ன்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் படத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க, இல்ல ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக்அப் எல்லாம் நயன்தாரெல்லாம் ஓப்பனா பேசுறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே. தப்பு ஏதாவது இருந்தா அப்பதானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். ஏன் வரலன்றது சொல்லணும். அண்ணே சிம்பிளான மேட்ரு, நம்ம வீட்டில் எவனா செத்தா சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா பேய், இதெல்லாம் நம்புறோமா? படத்தில் வெள்ளியாகிறவங்களாம் நிஜ வாழ்க்கையில் வெள்ளி கிடையாது, படத்தில் கதாநாயகி வரவங்களாம் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகியாக கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் முதல் படம் வந்து காலபைரவர் பேஸ் பண்ண படம், அதாவது நம்ம காலத்தை ப்ராக்டிக்கலாக பேஸ் பண்ண படம். அதான் உங்கள் நேரத்துக்கு முதல் நன்றி. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு புது டீம், ஒரு பெரிய முயற்சி, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் வரும்னு நினைக்கிறோம். இது ஒரு 53 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சிவன் பேஸ்டு படம். ஆதி தமிழனை பற்றியும் ஆதி கடவுளை பற்றியும், மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள ஒரு கனெக்ஷன். அதை கடவுளுங்கிறது எந்த ஃபார்மில் வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது, நம்ம எண்ணங்களை பொறுத்து இருக்குது. இந்த படத்தில் நாங்கள் சிவனை மையமாக வச்சு எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி படம் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் தேவை. நாங்கள் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவணும். மாயன் 2 அப்படின்னு இதை விட இன்னொரு பிரம்மாண்டத்தை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மாண்டத்தை சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை இன்னும் நாங்கள் பெருசாக பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இன்னும் வேறு எதுவும் இல்லை, 2 மணி நேரம் நல்லா என்டர்டெயின் பண்ணோம். அதில் நம்மளை பற்றிய சில விஷயங்கள், பாதி கற்பனை பாதி உண்மை, 2 கலந்து, கற்பனையில் உண்மையும் கலந்து உண்மையில் கற்பனையும் கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதான் ஹோப் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். லெட் மாயன் பி அ குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். அதான் மக்களை 2 மணி நேரம் புதுசாக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறது மட்டுமே ஐடியா. அவ்வளோதான். இது உங்கள் ஆதரவு தேவை. நன்றி. படத்தில் 43 நிமிஷம் கிராஃபிக் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட லாங்கஸ்ட் சிங்கிள் சீக்வன்ஸும் சொல்லலாம். படத்தோட கிளைமேக்ஸ் 8 நிமிஷம் கண்டினியூஸாக சிஜியில் தான் போயிருக்கோம். அது முதல் முறையாக மாயனில் ஒரு அட்டம்ப்ட். படம் கடைசி 22 நிமிஷமே சிஜி தான். அதில் சிங்கிளாக ஒரு கட்டே ஆகாமல் கம்ப்ளீட்டாக சிஜிலே போகிறது ஒரு 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் சிஜி முதல் அட்டம்ப்ட். இதில் நிறைய ஃபேஸ் மேப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக 3D ஆம்பியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிராஃபிக்ஸுங்கிறது படத்துக்கு எங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல கதை இருந்தது. அதில் ஜோடிக்க ஒரு அழகான பொண்ணு மேலே ஜோடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜுவல்ஸ் எப்படி தேவையோ, நல்ல ஒரு புடவை எப்படி தேவையோ, அது மாதிரி தான் கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு தேவையான விஷயம். நம்ம கற்பனைக்கு, அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாத விஷயம், கற்பனையில் இருக்க விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிராஃபிக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தொற்றுக்குமே தவிர மிச்சப்படி கிராஃபிக்ஸுங்கிறது புகுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணலை. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, நம்மகிட்ட ஏதோ இருக்குது, என்ன வேணுமா பண்ணலாங்கிறதுக்காக பண்ணலை, தேவைக்கு பயன்படுத்தி இருக்கோம். அதுதான் எங்களோட கிராஃபிக்ஸ் அட்டம்ப்ட் மாயனை பொறுத்தவரையும். என்ன பாகுபலியை விட கண்டென்ட் வைஸ் பார்த்தா நம்ம தானே அதிகம். இந்தியாவிலே லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் ஒன்று சொல்லுவேனே. ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 8 நிமிஷம் போகணும். 8 நிமிஷமே சிஜியில் பண்ணது கம்ப்ளீட்டாக. அது ஃபுல்லாகவே 3D ஆம்பியன்ஸ், கேரக்டரோட ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேப் பண்ணி 3Dயிலே பாடியெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சு பண்ணது தான். ஸோ இட்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் சீக்வன்ஸ் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ ஒரு அட்டம்ப்ட். அது கிராஃபிக்ஸுங்கிறது மேட்டர் இல்லை, கண்டென்ட் மேலே கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு ஜுவல் மாதிரி அப்படி தான் அட்டம் பண்ணியிருக்கோம். இல்லை, எனக்கு இது புதுசாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இது வரைக்கும் நான் க்ரீன் மேட்டில் நான் நடிச்சதில்லை. பொதுவாகவே நம்மளை எல்லோரும் வில்லனாகவே, சும்மா அந்த வில்லனுக்கு அடியாலாகவே, அப்புறம் வில்லனா, அதுக்கப்புறம் அப்படி ரோல் போயிட்டு இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பெருசாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தா டைரக்டர் சாருடைய உழைப்பு வேறு லெவலில் இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஜி ஒர்க்லாம் வேறு லெவலு, மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புதுசாக இருந்தது இந்த படம். எனக்கு என்னுடைய கரியரில் இது ஒரு புதிய படம் தான் எனக்கு. சொல்லுங்கண்ணா.
அனுபவம். ஓகே, என் பேர் வினோத் மோகன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கோலிவுட்டில், அது எல்லாமே ராஜேஷ் சாருக்கு தான் காரணம். அவங்க தான் என் பிளெஸிங். நான் மலேசியா படம் பண்ணியிருக்கேன், ஹவுசியில் படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி படம் நான் வாழ்க்கை பண்ணதே இல்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இது வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து என்னோடய பிடிச்சமான படம், ஏன்னா ஷோனை பற்றி. ஸோ இது வந்து அது இல்லாமல் கிராஃபிக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இது படத்தில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு படத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் அந்த எம்எல்ஏ டேரக்டர் சார் எம்எல்ஏ வச்ச நம்பிக்கை, அது உண்மையாலே சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இவ கம்ஃபர்டபுளாக நல்லபடியாக பண்ணதுக்கு வந்து எங்கள் மாயன் க்ரூவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் காஸ் அண்ட் க்ரூ எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச். மாயன், இது ஒரு நியூ அட்டெம்ப்ட் எங்கள் டீம்லேருந்து. இது வந்து உங்கள் சப்போர்ட் இன்றைக்கும் எனக்கு தேவைன்னா, உங்கள் சப்போர்ட் இன்றைக்குமே எங்கள் மாதிரி நியூ கமர்ஸ்க்கு, எங்கள் மாதிரி நியூ ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. அண்ட் தேங்க்யூ. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து மலேசியா வந்தாலும் கூட நான் வந்து ஐ எம் ப்ரவுட் டு பி தமிழன். ஐ எம் ப்ரவுட் டு தமிழன் அண்ட் ஐ லவ் டு பி ஹியர். தேங்க்யூ. வணக்கம், நான் ரஞ்சனா நாச்சியார். இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். சிஜி கிராஃபிக்ஸில் க்ரீன் மேட்டில் நடிக்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதை வந்து படத்தில் எடுத்து போட்டு அது நிறைய டெக்னிக்கலி நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. 4 வருஷ உழைப்பு இந்த படம். கோவிடுக்கெலாம் முன்னாடி நிறையா எடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கங்குவா வச்சு செஞ்சிட்டாங்க. அது மாதிரி விமர்சனம்ன்றது வந்து யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது. ஒரு உழைப்பை வந்துட்டு விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாம அந்த உழைப்பை ஒன்று சினிமா தான், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது. ஸோ சினிமாவாக பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறைய கேட்க வேண்டாம். நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுகிட்டே போகலாம் சினிமாவில். பட் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதிகள்கிட்டயே கேள்வி கேட்கறது கிடையாது. இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. சினிமா என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் டீமில் இருக்கவங்கலாம் 4 வருஷமாக இந்த படத்துக்காகவே வேறு எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குத்து சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஓடுமான்றது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் இல்லாமல் நல்ல கதை இருக்குது, இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. அப்படி இருக்கும்போது சாமியை கண்டென்ட்டாக வச்சு படமாக எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை தொட்டு படம் எடுத்த டைரக்டருக்கு அவரோட கட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தைரியத்தை பாராட்டணும். அண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு நம்ம வினோத் மோகன். அவர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கார் ப்ரொமோஷனுக்கு. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத். இன்னும் நிறைய கமர்ஷியல், அடுத்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வருவாருன்றது என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள். அண்ட் படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி. இன்னைக்கு எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க, யாரும் ப்ரொமோஷனுக்குலாம் வரதில்லை. பட் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல. இன்னைக்கு சினிமா அழிஞ்சிட்டு வருதுன்றது சொல்லலாம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி உலகம் அழிகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது. அதில் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்லபடியாக இதை எழுதி இந்த படத்தை நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரியா பேசுகிறேன். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் தேங்க்யூ ராஜேஷ் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஆதி காலியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இது மாயன் 5 சீக்வல் இருக்குது. ஸோ செகண்டுக்கு லீடு கொடுத்துருக்குறேன். ஸோ ஜஸ்ட் லீடு மட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு படமே வந்து கடல் அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வெறும் படம் கிடையாதுங்க, வெறும் படம் மட்டும் கிடையாது. சோஷியலி ரெஸ்பான்சிபிள், சமூக அக்கறையோட ஒருத்தராக மட்டும்தான் இதை எடுக்க முடியும்.
உண்மையாவே வந்து உணர்வு பூர்வமா மொழி மேலையும் சமுதாயத்து மேலையும் உண்மையாவே அக்கறை வந்து ரத்தத்துல ஊறி இருந்தா மட்டும்தான் இந்த படைப்பை கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் எவ்ரிடே ஸ்க்ரோல் பண்ணனா சண்டை போடுறதுலையும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பட் இந்த படத்தை பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இருக்கிறோம். வெறும் இந்த கேமராவை வச்சுக்கிட்டு வெறும் காசுக்காக மட்டும்தான் எடுக்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத மனசாட்சியோடு இருந்து பார்த்து நாங்கள் பேசுகிற நாங்களும் சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் நடிக்கிறப்ப கூட ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நடித்தா நம்மளுடைய தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போகுங்க. அந்த மாதிரி நமக்கு டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஏன்னா படம் பண்ணுறப்பவே ஆக்டர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்டர் கிடைச்சாதான் ப்ரொடியூசர் கிடைப்பாங்கங்கிற நிலைமையில் இருக்குது. கதை தான் உங்களுடைய கதாநாயகனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆக்சுவலி தட் இஸ் ஹவ் நம்ம தமிழ் சினிமாவை பெட்டர் ஆக்கணும்னா உங்களை மாதிரி மீடியாவோட சப்போர்ட்டால் மாத்திரமே முடியும். எங்களை அழிக்கிறதுக்கும் உருவாக்குறதும் மீடியா நீங்கள் தாங்க. உண்மையா உங்கள் சப்போர்ட், அதில் நீங்கள் ஒரு ஆளும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகள் வர முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாயில் நிறைய ஃபிலாசபி சொல்லிட்டு போகலாம். இப்போ ஃபிலாசபி சொல்கிறது குழந்தை கூட ஃபிலாசபி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபிலாசபி பேசுறது இல்லைங்க, இது படமாக காமிக்கிறப்போ நம்ம உணர்வு பூர்வமாக உள்ளே இறங்கணும். எல்லாரும் ஒருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம். இது வெறும் படைப்பு கிடையாது, இது உங்கள் உணர்வு, மொழி மேலே, தேசத்து மேலே, உங்கள் உயிர் மேலே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அதுக்கு உங்களை மாதிரி மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்களுடைய 100% எங்களுக்கு தெரிஞ்சது இது ஒன்று, அது ஒன்று உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. கதையோட முக்கியத்துவத்தை இந்த படத்தை பல டைமென்ஷனில் பார்க்கலாங்க. நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு பல டைமென்ஷன் இருக்குது. ஆஸ் சிம்பிள் as that, நான் கடைசியில் ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி போட்டிருப்பேன், அதை நான் வெளியே ரிவீல் பண்ணலாம், தப்பு இல்லை. நமக்கு ஒரு அழகான பூமி இருந்தது. நம்ம அப்பாக்கள் எந்த நல்ல பூமியில் வந்தாங்களோ அதில் நம்ம வாழலை. நம்ம தாத்தாக்கள் எவ்வளோ நல்ல பூமியில் வந்தாங்களோ அதில் நம்ம அப்பாக்கள் வாழலை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல பூமியில் உங்கள் எல்லாத்துக்கும் குழந்தை இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும். நம்ம விட்டுட்டு போகிறது இன்னும் ஒரு சாக்கடை தான் விட்டு போகிறோம். தட் இஸ் அதை சொல்கிறதுக்கு நான் இதை மட்டும் டைரெக்டாக சொன்னேன்னு வைங்களேன், ஒரு டாக்குமெண்ட்ரி படம் ஆகிடும். சொல்கிறதுக்கு ஒரு கதை வேணும், ஒரு விஷயம் வேணும், பார்க்குறதுக்கு ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ளோ வேணும், ஒரு 2 மணி நேரம் ஃப்ளோ வேணும், இருந்தால் தான். ஸோ பல விஷயங்களும் இதை மாறி கொண்டு வந்திருப்போம். கதைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாமா, எல்லாமே வீவாக இருக்குது. அதான் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ கதைக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம் இது நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது ஜெனரல் ஆடியன்ஸ் இத அக்செப்ட் பண்ணாதான் இது வந்து வெற்றி படம். ஆமா ஆமா கண்டிப்பா. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு புரியல அப்படினா ஓகே சார், நீங்க நினைச்ச விஷயம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆமா கண்டிப்பா. ஜெனரல் ஆடியன்ஸ் மைண்ட்ல வச்சு தான் நீங்க ஸ்கிரிப்ட் போடுறீங்க. ஆமா கண்டிப்பா, ஜெனரல் ஆடியன்ஸ் மைண்ட்ல வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நீங்க மொத்த பேர் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா அக்செப்ட் மக்கள்கிட்ட போனால் தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு படம் தான், ஒரு கதை எழுதி, நான் ஒரு இயக்குனர், ஒரு கிரியேட்டர், ஒரு படம் எடுக்கிறேன். அக்செப்டன்ஸுங்கிறது தேட்டருக்கு போனால் தான் தெரியும். இப்போ நீங்கள் நாளைக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க, தேட்டரில் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக நமக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ரசிப்பாங்களா மாட்டாங்களா தான் அடுத்த கட்டம். இது நான் எப்பயுமே இது ஒரு பிட்ச் தான். நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை போய் சொல்லணும், அது ஒரு பிட்ச் தான், போய் சொல்கிறேன். அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு சரி வேறு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை இந்த கதையை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, முதல் ஆடியன்ஸ் அவர் தான். அவர் அக்செப்ட் பண்ணிட்டு காசு போட ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காசு போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சிட்டேன். இப்போ ஆடியன்ஸு அங்கே போனால் தான் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு இயக்குனரும், நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இயக்குனரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் எடுத்திருக்கேன். ஓகே சார். இல்லை சார், என்னன்னா சிம்பிளான விஷயம் சார். குமரிக்கண்ட அழியும் போது நானும் இல்லை நீங்களும் அங்கே இல்லை. அதை பற்றி இல்லை சார். அது வந்து எக்ஸாக்டாக அதை பற்றி ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட கிடையாது. ஒரு இதுதான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ அது பாதி கேள்விப்பட்டதும், பாதி குட்டி ஆராய்ச்சி பண்ணதும், பாதி கற்பனையில் எல்லாம் கலந்து தான் அதை பண்ணியிருக்கோம். இப்படியாக இருக்கலாம், இது என்னுடைய யுகம். நாளைக்கு நீங்கள் அந்த படத்தை எடுத்தீங்க,
குமரிக்கண்டத்தை பற்றி. உங்கள் யூகத்தின்படி அது வேற மாதிரி மாறும். ஸோ இது ஒரு யூகம் தான். இதை வந்து நம்மள்கிட்ட வந்து இதான் நடந்ததுங்கிற ஒரு ஃபேக்டை சொல்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. குமரிக்கண்டத்தை பற்றி நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோ வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், அது ஒரு விஷயம். அவன் அதுக்கு லெமுரியான்னு பேர் வச்சிட்டான். குமரிக்கண்டம் இன்னைக்கு லெமுரியாங்கிற பேரில் தான் அதிகமாக தெரியப்படுது. குமரிக்கண்டம் ரொம்ப கம்மியாக தெரியப்படுது. தமிழை மாதிரி நாளைக்கு தேவச கம்யூனிட்டி கால் டேமிள் மேன் வெள்ளக்காரன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்ட் அப்படின்னா டேமிள் அப்படிங்கிறான். நம்ம தமிழில் பேச மாட்டேங்கிறோம். நம்ம என்னடா தமிழ் அப்படிலாம் கிடையாது சார். உலகத்தில் ஆதின்னு ஒன்று இருந்தது. அந்த ஆதி நம்ம தான். உலகத்துக்கு இந்த சிம்பிளான இது என்ன, நீ என்ன பருப்பு மாதிரி பேசுகிற, உலகத்தை நீங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கேவலமாக ஒப்படைச்சிட்டு போகிறீங்க, இப்படியே போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் நாளைக்கு. அது அந்த உலகம் அழிக்கிறோம் வேறு யாருமே இல்லை. நான் தான், நீங்கள் தான், உங்கள் பிள்ளை தான். எங்கள் அப்பையும் பேர எனக்கு என்ன விட்டு போயிடலாம் பாருங்க. சோத்த விஷமாகவும் இங்கே சுவாசிட்டு இருக்கோமே. யாரோ ஒருத்தர் நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்களா சொல்லுங்களேன். கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமா? நம்ம எவனுமே நல்ல காற்று சுவாசிக்கல. நல்ல சோறு தின்னமா அன்றைக்கி. நம்ம சாப்பிட்றது விஷம். நல்ல தண்ணி குடிக்கலாமா, அதுவும் விஷம். அடிப்படை வாழவே தகுதி இல்லாத பூமியாக அதை மாற்றிட்டோம். அதை சொல்கிறதுக்கு ஆழமாக ஒன்று கொண்டு போய் சொல்லணும். இதை நான் முன்னிறுத்தி பார்க்கும்போது எனக்கு கடவுளை நான் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்தது கிடையாது. ஆனால் எனக்கு யார் மேலே நம்பிக்கை வைக்க சொல்றீங்க? அரசியல்வாதி மேலேயா? நாளைக்கு வந்து அவனை காப்பாற்றிடுவான், இவன் தண்ணியை சுத்தம் பண்ணிடுவான், காற்றை சுத்தம் பண்ணிடுவான்னு கிடையாது. எந்த அரசியல்வாதி பேர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நான் சொல்கிறேன். நம்ம எவனுக்குமே எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. குண்டு போட்டுட்டு தான் இருக்கானுங்க பக்கத்தில். அடுத்து இங்கே வருவானுங்க. இப்போ உலக பொருள் அடுத்து ஒன்று வந்துச்சா இங்கேயும் குண்டு போடுவானுங்க. நம்ம எல்லாமே அழிவு. இப்போ சார் உலகத்திலே நல்ல பவர்ஃபுல்லாக நாடுது அமெரிக்கா. நம்ம எல்லாம் ஒத்துப்போம். அமெரிக்காக்காரன் நினச்சா ஒரே நைட்டில் அங்கே சொமாலியா சவுத்துக்கு வழி இல்லாமல் இருக்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பஞ்சத்தை தீர்க்க முடியும். அந்த முயற்சி எடுத்தான் அவன் கிடையாது. எவன் மேலே குண்டு போடலாம், அது அதிகாரத்தை எங்கே காட்டலாம்? இங்கே வெறும் ஈகோக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பெரிய ஆளு, என் மகன் இன்ஜினியர். என்னைக்கு என் குடும்பம் சந்தோஷமாக வாழுது, நாங்கள் நல்ல சோறு திங்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச எங்கள் ஆதிக்குடி நாங்கள் பண்ண வேலை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், நிம்மதியாக வாழ்கிறோங்கிற ஒரு அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. எவனையோ எவன் கூடிய கண்ணுக்கு தெரியாதவங்க கூட ரேஸுக்கு ஓடிட்டு இருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கை. உன் வாழ்க்கை நான் வந்து இங்கே வந்து நீ மற்றவனை பாரு, அவனை பாரு, இவனை பாருலாம். ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை பாரு. உன் குடும்பத்துக்கு நீ நல்ல சோறு கொடுக்குறியானா கிடையாது. இன்றைக்கி சார் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போகிறீங்க. நம்ம பூர்வீக சாப்பாடு பிரியாணியா சார்? இன்றைக்கி தமிழோட ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணிக்கு நமக்கு என்னங்க இருக்குது? அதை அட்லீஸ்ட் ஊன் சோறுனா சொல்லிட்டு போ. அந்த காலத்தில் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கலக்கி வாரத்துக்கு போகும்போது கட்டிட்டு போனானுங்க. அதுவே பாதி தான், ஆதி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதுவும் நம்ம அடையாளத்தை சுத்தமாக சார் நம்ம ஏற்கனவே ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணே அண்ணே களி எங்க விற்கிறா? இல்ல அண்ணே அண்ணே அதான் அண்ணே அண்ணே சூப்பர்ண்ணே. உங்க கேள்வி இங்க கிட்ட உங்க முத்தமே கொடுப்பேன். இதுக்கு தான் பதில் சொல்லுவீங்க இல்லைங்க. போன் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு இல்லாம சுவாசிக்க காத்து தண்ணி தான் இல்லைங்க. வாழ்க்கையில அடிப்படை அண்ணே அடிப்படை எதுனே தேவை? போனானே, ஜீனானே, சோறுண்ணே, தண்ணினே, சுவாசிக்கிற காத்து. அண்ணே நீங்க அதை விட்டு அண்ணே நீங்க அடுத்து போயிட்டீங்க. நான் கேளுங்க. ஆமாண்ணே அண்ணே கட்டலாண்ணே. சரிங்கண்ணே. ஆமாண்ணே அண்ணே. அண்ணே ஓகேண்ணா ஓகேண்ணா. பொதுமக்கள் அண்ணே அதான் நான் சொல்றேன். ஆமாண்ணே அண்ணே நாளைக்கு கதை தான் பெஸ்ட். கதை இருக்குங்கிற நம்பிக்கை கிடையாது. அதான் மாயன் 2ல கட்டி அண்ணே 10 தலை காட்டினா ராவணங்கிறத நம்மளுடைய ரெஃபரன்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. மாயன் 2ல அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ற. ஆமாண்ணே நான் மாயன் 2ல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். நான் அதுக்காக அண்ணே அடுத்த கதையில அடுத்த படத்துல அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கேன். நான் இப்பயே அதை சொல்லிட்டேன்னா கதை ரிவீல் ஆயிடும், நான் சொல்ல முடியாது. மாயன் 2ல அதுக்கான ஆன்சர் இருக்கு. என்ன 10 தலை அண்ணே அதுல ஒண்ணு சொல்லியிருப்பேனே, நல்லா நோட் பண்ணிக்கணும். மாயர்களின் கூற்றுப்படி இது கூற்று தானே அண்ணே. நம்ம இங்க அண்ணே நம்ம இங்க பேசிட்டேன் அண்ணே
சொன்னீங்க இது வந்து ஒரு சித்தரிக்க கதை தான் சொல்றீங்க. ஆமாண்ணே, அதைத்தான் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து நீங்க கொலை பண்ற மாதிரி காட்டுறது வந்து ஒரு தமிழ் அர்த்தம் அது அண்ணே கிடையவே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ராவண தமிழனா சிவன் யாரு? யாருண்ணே? சிவன் யாரு? சிவன் தமிழ் தானே. ஏன் இல்ல ஆதிக்குடி தமிழ்னு போது சிவன் யாருன்னு யாரு பேரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா அழிக்கும் கடவுள் தான் சொல்றீங்க. ஆனா சிவனை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தமிழ் மக்கள் அண்ணே சிவனை அழிக்கும் கடவுள் நான் சொல்லி காக்கும் கடவுள் என்ன சொல்றீங்க அதுல? அண்ணே தப்பு அழிச்சா அழிவே கிடையாது. தப்பு அடிச்சா அழிவே கிடையாது. ஏன்னா சூரசம்ஹாரம் பண்ணி ஏன்னா கொண்டாடுறோம். ஏன்னா இது அண்ணே வதங்களை கொண்டாடி பழக நம்ம இனம் யாரு? நம்ம இனம். தவறு அழிஞ்சா தீமை அழிஞ்சா நம்ம இனம். தீமை அழிஞ்சா வதம் நம்ம அன்னைக்கு இருந்து வதங்கள் பண்றதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னே. நம்ம ஃபெஸ்டிவல்ஸே ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் அது இருக்கு. வதம் பண்ண சூரசம்ஹாரம்ங்கிறது ஒரு அடக்கண வதம் பண்றது. ஆனா ஒரு சித்தரிச்சிருக்கேன். அது ராவணன் தாங்கிற முடிவு நீங்க வராதிங்க. ராவணன்னா பேர் ராவணன் வச்சிருப்பேன். நான் வீராசுரன் ஏன் வச்சிருக்கேன்னா ராவண யாருன்னு பார்ட் 2ல பாப்பீங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகேண்ணே. அண்ணே கங்கா வேர்ல்ட் கிளாஸ் கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா தேட்டர்லண்ணே புரியலண்ணே. அண்ணே என் படத்துக்கு எடுத்துக்கண்ணே நான் அவ்வளோ பண்ணேன் அண்ணே. அவங்க அவ்வளோ அண்ணே. நான் ஒருத்தன் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன துளி புதுசாக வந்திருக்கேன். நான் வந்து இண்டஸ்ட்ரியில என்ன எடுக்கலாம் முடிவு பண்ணுறதுக்கு நான் யார்? அங்கே ஒரு குழு இருக்கு. அவங்க அண்ணா என் படத்துக்கு அண்ணே தனிப்பட்ட உரிமை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பப்ளிக் ரிவ்யூ எடுங்க. பப்ளிக் பிடிச்சிருந்தா படம் பார்க்கட்டும். நான் அதுக்கு ஓப்பன் ஆகிறேன். ஓகேண்ணே. ஆமாண்ணே. தேட்டர்ல வந்து எந்த படம் வெளியே வரல. பெரிய 2 ஜாமான் படமே வெளியே வரல. ஏன் வரலன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்து எல்லாரும் போடுவாங்க. அந்த விஷயம் வந்து தேட்டருக்குள்ள யாருமே உள்ள போய் நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு கூட எங்களை அலோவ் பண்ணல. வந்து எல்லா ப்ரொடியூசரும் கதறாங்க. என்ன கதறாங்கன்னா நானா இப்ப நீங்க வந்து சம்பாதிச்சு போயிட்டீங்க, நீங்க பேசுவீங்க, ஆனா நாங்க வந்து சம்பாதிக்க போறோம், எங்களை வழிவிட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து எந்த வித தேட்டர் ஓனர்ஸும் சரி, திருப்பூர் சுப்பிரமணியர் அவரும் சரி, எந்த யாரும் சைஸ் சாய்க்கிறது கிடையாது. ஒரே ஒரு பெரிய உச்ச நட்சத்திர நடிகருக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. மத்த எந்த நடிகரும் சப்போர்ட் பண்றது இல்ல. அது எப்படி வந்து நீங்க வந்து எடுத்து போய் வெளியே காட்ட போறீங்க? ஆனா இது என்னன்னா உண்மைதான். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்துக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது படத்தை அழிக்குது. நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ச்சி எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குமோ ஒரு விஷயத்தை அழிக்கணும். அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவும் அதுக்கு ஈக்குவல். நீங்கள் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்கன்னு இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக படத்தை கொண்டு போய் நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ரிவ்யூ மிக 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 முக்கியம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் சுமாராக இருக்க படத்தை மிகப்பெரிய செய்கையாக இருக்குது செஞ்சு முடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கப்பட்ட தப்பிக்கவே முடியாமையும் போயிடுது. அது ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பண இழப்பை கொடுக்கறதுனால அவங்க அதுக்கு பயப்படுறாங்க. இந்த இன்செக்யூரிட்டியும் இருக்குன்னு இல்லை நல்லதும் இருக்குது. நான் 2 சைடையும் பார்க்குறேன். இதை என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் படம் எடுத்துக்க நம்பிக்கையில் சரி மக்களோட ஓட்டிங் மக்களோட ரியாக்ஷன் கரெக்டாகும் நம்புறேன். அதனால நான் ஓப்பனாக இருக்கேன். நீங்கள் ரிவ்யூ போய் பண்ணுறது தமிழ் சினிமால இது மாதிரி ஒரு சிஜி இவ்வளவு நேரம் பார்த்தது இல்ல. என்ன காரணம்? ஏதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா இந்த இவ்வளவு நேரம் சிஜில? ஓகேண்ணே. சரி என்ன ஏன் கேக்குறேன்னா தமிழ் சினிமாலே நாங்க இவ்வளவு நேரம் சிஜி பார்த்தது இல்ல. ஓகேண்ணே. நம்ம பாகுபலில கூட ஒரு சில சீன்ஸ் தான் வரும். எவ்வளவு நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஆனால் மோர் தென் நாங்கள் உருவாக்குறது மோர் தென் 1 hour சிஜி பண்ணோம். அந்த 1 hour சிஜியில் நாங்களே சில விஷயம் தரம் கம்மியாக இருக்குன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு 43 நிமிஷம் இப்போ 45 நிமிஷம் உள்ள கேரி பண்ணியிருக்கோம். அது அப்படி கிடையாது. நான் தமிழ் சினிமா இது வரையும் பார்த்துடலாம். என்னுடைய பேசிக் பேக்ரவுண்ட் நான் 20 வருஷத்துக்கு நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். என்னுடைய சிஜி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பேஸில் நான் படம் பண்ணதுனால எனக்கு சிஜியை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு அதுக்கேற்ற கற்பனை கதை இருந்தது கையில். ஸோ அதனால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. கதையும் இதுக்கு நான் எனக்கு அந்த சிஜி தெரியுங்கிறதுனால எழுதும்போது கதையை வந்து ஒரு ஃபேண்டசி ஃபில்மாக எழுத முடிஞ்சது. ஒரு கற்பனை கதை தான். ஆனால் எந்த ஆஃபீஸில் நம்ம என்ன வேணுமோ ஆர்கியூ பண்ணலாம். நீ உட்கருத்து என்ன சொல்கிறாங்கிறத தான் நான் சொன்னே தவிர உலகம் அழியும் நான் சொல்கிறேன். இது வந்து நான் தான் முன்னாடியே கற்பனை தான் போட்டேன். இட் இஸ் அ ஃபேண்டசி ஃபில்ம். அதாவது ஒரு தவறு நடக்கும்போது வச்சே இந்த தவறு நடக்காமல் தான் நல்லா இருக்குமே. இவங்க சொல்கிறான் இல்லை சாமி அவன் கண்ணை குத்துனா நல்லா இருக்குமே, அவன் வயிற்றுலேயே குத்துனா நல்லா இருக்குமே, அவன் பாரு எல்லாத்தையும் வெட்டுறானே. இதெல்லாம் ஆசை தான் எல்லாத்துக்கும். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருக்குது. அப்போ எனக்கும் அந்த ஆசை இருக்குது. சின்ன வயசு இந்த ஆதகம் என்ன அந்த ஆசையும் எனக்கு இருக்குது. ஆனால் இல்லை இல்லை அண்ணே பொதுவானே இல்லை அப்படி அண்ணே படம் இல்லை நான் அப்படி கிடையாது. இந்த கதைக்கு சரி நாங்கள் நிறைய பேர் நான் ஓப்பனாக பேசணும். நிறைய பேர் இல்லைண்ணே சின்ன படங்கள் அவங்க வேற கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட்ல இருக்காங்க தெரியல.
நான் ஆனால் என்ன அண்ணே அதாவது உங்களுக்கு தெரியுது அது நடிக்கிற ஹீரோயின்ஸுக்கும் இன்னைக்கு தெரியணும் கேரக்டர் இல்லை 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 அண்ணே இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்க நான் சொல்றேன். பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஒன்லி பிந்து மாதவி, ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியால இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, மலேசியால இருந்து வந்திருக்காரு. அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டுல ஓடணுன்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் படத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க, இல்ல ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக் அப் எல்லாம் நயன்தாரெல்லாம் ஓப்பனா பேசுறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே. தப்பு ஏதாவது இருந்தா அப்பதானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். இல்ல ஏன் வரலன்றது சொல்லணும். சக்தியா காட்டிருக்கீங்க ஆமாண்ணே. சரிங்களா? ஓகேண்ணே. ஹீரோவை நம்ம சிவனா நீ டோட்டலா காட்டிருக்கீங்க, அது ஓகே. ஓகேண்ணே. ஹீரோயினை சக்தியா காட்ட என்ன காரணம்? ஏன்னா அவங்களும் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்க சக்தியா மாறுறாங்களா? இல்லைண்ணே, அது கதையோட கனெக்டே அதுதான். இல்ல கனெக்ட் ஆகலையே, ஏன்னா அவங்க தனியா நிக்கிறாங்களே. இல்லை தனியாக தான் நிற்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த கதைக்கு சக்தி உள்ள வந்து வதத்துக்கோ கதையோட ஃப்ளோக்கோ தேவைப்படல. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்லிக்கிறேன், படம் வந்து 146 சென்சார் கட்டு, மாடிஃபிகேஷன், எடிட்டு, அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்லியிருக்கோம். 146. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டு வந்துச்சு, அந்த கட்டு உண்மையில உணர்வு இருந்தால் நீங்கள் கேட்டுங்க. இந்த உலகத்தோட ஆதியும் அந்தமும் தமிழன் தாங்கிறது ட்ரெய்லரில் இருக்காது. கட்டு வைக்கக்கூடாது. ஏன் தெரியல, யூடியூப் ட்ரெய்லரில் வச்சுருக்கேன். ஏன்னா அது சென்சார் கிடையாது. நீங்கள் அதுக்கு சென்சார் போட்டிங்கன்னா வைக்க முடியாது. ஒரு படம் வரும்போது நம்மளை பற்றி நம்ம பேசும்போது நம்ம ஊர்லேயே இதுக்கு அலோவ் பண்ணப்படுறதில்லை. அதற்கு காரணம் எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு சென்சார் போர்டுங்கிற போது அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஆள், என்னால் எவ்வளோ போட முடியும்? ஒரே ஒரு விஷயம், இந்த படம் கின்னஸில் இருக்கிறேன், தயவுசெய்து எனக்கு யாராவது பேசி கின்னஸில் வாங்கிவிடுங்க. 90 நாள் இந்த படம் சென்சாரில் இருந்தது. 90 நாள் 146 கட்டு கதவை விட்டாங்க. அதுக்கப்புறம் படம் வெளியே வந்திருக்கு. எல்லா கட்டுக்கும் அக்செப்ட் பண்ணனால மட்டுமே நீங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். 29ஆம் தேதி படம் வெளியில் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கட்டு கொடுத்தீங்க, நான் ஏதோ கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சதுனால அங்கங்கே போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். சிஜியில் பண்ணியோ ஏதோ எங்களுக்கு சிஜி சுடுறது பண்ணுறது எப்படி ஆச்சுன்னா வடை சுடுற மாதிரி ஆகிப்போச்சு. பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு பழகிடுச்சு. 5-6 வருஷமாக பண்ணி தேத்திட்டோம். வேற அவனா மாட்டினாலும் 146 கட்டில் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா கட் பண்ணுறாங்க, அப்படின்னா தமிழ் வந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே கட்டினா நம்ம ஊரில் பேசுறது சில விஷயம். இதே படத்தில் 4 கெட்ட வார்த்தைகள் இருந்து கட் பண்ணிங்க, நானே ஒத்துக்கிட்டேன். தப்புனே, குழந்தைங்க படம் பார்க்க போகிறாங்க, நான் கட் பண்ணிக்கிறேன், நானே மியூட் பண்ணிக்கிட்டேன். நான் எங்கள் ஊர் ஆதி வந்தமும் தமிழன் தான், ஃபைன், அதை கட் பண்ணுங்கிறாங்க. அது மட்டும் போராடி நிறுத்தி எப்படியோ போராடி கெஞ்சி வாங்கிட்டேன். சிவன் படத்தில் சிவனுங்கிற பேரை எங்கேயுமே சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்டு அதான், ஃபஸ்ட்டு கட்டு சிவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். சிவன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறாரு, பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு அவதாரம் பூமியில் பிறந்திருக்கேன்னு காட்டினா, இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தர்மங்கள் ஒன்று தான். கடவுளே வந்தாலும் நம்ம அனுபவிக்கிற பசி பட்டினி எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் காதல் காமம் எல்லாத்தையும் கடந்தா வரணும். இதை தான் அவங்க அந்த காலத்திலே வந்து மகாபாரதத்திலே அப்படி தான். கிருஷ்ணனுங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கடந்தது. மகாபாரதம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் போகும்போது கிருஷ்ணன் செத்து போயிட்டு இருக்க, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவதாரங்கள் பூமியில் தோன்றினால் நான் என்ன பண்ணணும்? இந்த என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அவர் விட சிவன் அவதாரமாக இருக்கலாம், எனக்கு டவுட்டாகவே இருக்கலாம். யார் வேணுமா இருந்தால் இவங்க இருக்கலாம், யார் வேணுமா? சிவன் கிடையாது. நீ உனக்குள்ளே இருக்கிறதா சிவன், உனக்குள்ளே இருக்கிறது தான் சிவம். ஒன்று நீ வார் த கிரியேட்டர். இந்த படத்தில் நான் உருவாக்குறேன், இந்த படத்தோட சிவன் நானே. என்ன அண்ணா எழுதுனது தான் சொன்னேனே, அந்த காலத்தையே எழுதி வச்சாங்கன்னு சொன்னேன். அண்ணே எல்லாம் அண்ணே நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே எழுதப்பட்டதுண்ணே. இன்னைக்கு இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எடுத்த கதையை அவங்க கொய்யால எப்படி இருந்துருக்காங்க பாரு அப்போ அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். இதுவும் ஒரு நான் கற்பனை பாதியும் கேள்விப்பட்ட பாதியும் படித்த பாதியும் எல்லாத்தையும் கலந்து எடுத்தது தான். ஆனால் இதுவே நாளைக்கு ஃபேக்ட்டு, எடுக்கிற எல்லாமே ஃபேக்ட்டு. அந்த காலத்து மன்னர்களுக்கு செலை வச்சோம், கும்பிட ஆரம்பித்தோம். கும்பிட சாமி ஆகிட்டாங்க, கோயில் கட்டிட்டோம். அதை வச்சு நீ உள்ள வரா நீ உள்ளவான்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் சிம்பிளான மேட்ரு, நம்ம வீட்டில் எவனா செத்தா சாமி, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா பேய், இதெல்லாம் நம்புறோமா? இதான் பிரச்சனையே. இங்க பிரச்சனை என்னன்னா அவன் டைமென்ஷன் தான் வாழ்க்கையை பாக்குறோம். இதான ஃபேக்ட், வேற எதுவும் இல்ல. மிச்சபடி ஆமாண்ணே கண்டிப்பா ஹீரோயின் தமிழ் பண்ணா போறேன். இன்னொரு விஷயம் என்ன, படத்துல வெள்ளியாகிறவங்கலாம் நிஜ வாழ்க்கையில வெள்ளி கிடையாது, படத்துல கதாநாயகி வரவங்க நிஜ வாழ்க்கையில கதாநாயகியா கிடையாது. இதான் என்ன
அவர் முகமே தெரியல, இங்க பார்த்தா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கு. அண்ணே நான் சொல்றேன் என்னன்னா, ஆதி சிவன் காட்டினல ஆதின்னு காட்டினல, ஆதி அடிக்கடி போய் சேவை பண்றதுக்கு அப்ப சலூன் இருந்தே அவனை ஓப்பன் பண்ணல, அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதனால விட்டேன், தாடியை விட்டேன், வேற எதுவும் இல்லை. வில்லன் வந்து தாடி இல்லாம இருக்காரு. அண்ணே அவர் வேற உலகத்துல இருந்து வந்ததுனால அங்க சலூன் ஆரம்பிச்சிட்டாங்க போல, இங்க இல்லைண்ணே, அதான பிரச்சனை. இந்த சுவாரஸ்யங்கள் இன்னும் அடுத்த படம் கண்டிப்பாண்ணே உங்க இது அண்ணே கடைசியா இந்த படத்தை வெளியே கொண்டு வர பிவிஆர் இருக்கும் அண்ணே, இதை கண்டிப்பா நீங்க போடணும். ஏன்னா எல்லா அப்பதான் அடுத்த சின்ன படங்களுக்கு ஆதரிப்பாங்க. இந்த படத்தை இந்தியாவில் கொண்டு வந்த பிவிஆர் இருக்கும். மண்டே வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணாங்க மலேசியாவில், எஃப்எஸ்டி 5 ஸ்டார் ட்ரேடிங் சொல்லி, லோட்டஸ் 5 ஸ்டார் கம்பெனி. அதுக்கு டாக்டர் சாய் சுதன் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் வெளியே கொண்டு வரேன்டான்னு சொல்லி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு 10 சின்ன படம் போய் டாக்டர் சாய் சுதனை போய் அப்ரோச் பண்ணலாம், அவர் ஹெல்ப் பண்ணுவார். கிரியேட்டிவான படங்களுக்கு உதவி செய்கிற 4 பேரை நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும். எஃப்எஸ்டி உண்மையிலே பெருசாக உதவி இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஏ ப்ரொடக்ஷன் சேர்ந்து மலேசியாவில் வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணாங்க, நல்ல வரவேற்பு. வெறும் 10 தேட்டர் கொடுத்தது நீங்கள் 40 தேட்டருக்கு மாத்திரன்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க மலேசியாவில். உண்மையிலே ஒரு தமிழ் படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக சின்ன படம் தமிழ் படத்துக்கு கொடுக்குறத, நான் பெரிய கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் புது முகங்கள் புது டீமோட வரலன்னா சின்ன படம் தான் நான் இங்கே சொல்லிப்பேன். இது ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதரவு தேவை. வில்லனை மட்டும் தான் சாவடிக்க முடியல, மத்த எல்லா காலகட்டத்திலயும் வில்லனை சாவடிச்சிராரு. ஏங்க கலிகாலம் வில்லனை மட்டும் தான் சாவடிக்க முடியல. ஆமா ஆமாண்ணே. அண்ணே ஆக்சுவலா தீனா அண்ணே கிளைமேக்ஸ் தீனா செத்துட்டே இல்லைங்க, நம்புறீங்களா? இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் உடைக்க முடியாது. அடுத்து பாப்பா ராவணனுக்கு சாவு இல்ல, அது ராவணனும் இல்ல, அதான் மேட்ரு. ஓகே இதானே. Thank you. வேற எதுவும் क्वेश्चंस இருக்கானே? இல்ல Thank you so much. Thank you so much. Thank you.